வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தின் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் 26ஆம் தேதி திங்கட்கிழமை 2ஆம் தவணை விடுமுறைக்கு பிறகு பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற ஒரு காலம். எனவே அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் அரசாங்க அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளும் ஆரம்பிக்கின்றது இந்த 26 திங்கட்கிழமை என்பதை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அதை பற்றி இப்பொழுது கல்வி அமைச்சு விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான செய்தி ஒன்றும் இருக்கிறது. அதை பற்றியும் பார்க்கலாம். இதுவேளை அரசியல் செய்திகளை பொறுத்தவரையில் தேர்தல் பிரசார மேடைகளில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் கவனிக்கப்படக்கூடியவை, ஒவ்வொரு விடயங்களும் ஞாபகப்படுத்த வேண்டியவை. ஆனால் எல்லா விடயங்களையும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் சில விடயங்களுக்கு மட்டும் அந்த முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் மேடைக்கு மேடை இடம்பெறுகின்ற பிரசாரங்களில் வடக்கில் ஒன்று, கிழக்கில் ஒன்று, மத்தியில் ஒன்று, தெற்கு மேற்கில் ஒன்று என்று சொல்லி பேசுவோரிடம் மட்டும் அவதானமாக இருங்கள். இதை கருத்து கணிப்புகளை பற்றிய சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த கருத்து கணிப்புகள் எவ்வாறு மக்களை திசை திருப்பக்கூடியவை, கருத்து கணிப்புகளை மட்டும் வைத்துக் கொண்டு எவ்வாறு முடிவீடு எடுக்க முடியாது. அதேவேளை கூடும் கூட்டம், திரளுகின்ற சனம் எவ்வளவு தூரத்துக்கு வாக்குகளாக மாறாதோ அதே போல கருத்து கணிப்பீடின் முடிவீடும் நிச்சயமாக தேர்தலின் முடிவீடு எதிரொலிக்கப் போவதில்லை. ஆனால் என்னுடைய கூற்றில் நானே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது ஒரு சில விடயங்களுக்காக. அதை பற்றி இந்த நாளில் விரிவாக பேசுவோம். குறிப்பாக அனுர்குமார் திசாநாயக்க அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய அதிகூடிய ஆதரவுகளை அவர் பின்னால் உருவாகி இருப்பதாக ஒரு தரப்பு கருதுகிறது. சஜித் பிரேமதாச இந்த தேர்தலில் ஆரம்பித்த போது, வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போது இருந்த நிலையை விட இப்போது மிக பின்தங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க 2ஆம் இடத்திலேயே இப்போது இருக்கிறார். அருண்குமார் திசாநாயக்கவை விட அவருக்கான வாக்குகள் குறைவாக இருக்கும். ஆனால் 2ஆம் சுற்று மோதல் என்று வந்தால் அருண்குமார் திசாநாயக்கவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும். இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? ஒவ்வொருவரோடும் வந்து சேருகின்றவர்கள் இருக்கலாமா? இப்போது எடுக்கப்படுகின்ற வலிந்து எடுக்கப்படுகின்ற கேட்டு எடுக்கப்பட்ட ஆதரவு காரணமாக இருக்கலாமா? அப்படி பார்த்தால் அனுர்குமார் திசாநாயக்கவோடு யாரும் சேரவில்லையே. இப்படியான உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். சில தரவுகளோடு இந்த விடயங்களை பற்றி ஆராயும். இதே போலத்தான் தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய விடயங்களிலும் ஒரு குழப்பகரமான சூழலை ஒன்று நிலவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆரம்பத்திலே தமிழ் பொது வேட்பாளராக அரியநேத்திரன் தெரிவு செய்யப்பட்ட வேளையிலே இருந்த குழப்பம், அவரை தெரிவு செய்ய முதல் இருந்த குழப்பம், ஆரம்பத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு இப்போது சிறு சிறு துண்டுகளாக மாறியிருப்பதாக, ஒரு தீவு கூட்டங்கள் போல சிதறி இருப்பதாக பேசப்படுகிறது. ஆனால் மிக தீவிரமான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதர். அவரும் சார்ல்ஸ் நிர்மலநாதனும் தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி இப்போது வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இடம்பெற போகின்ற சில கூட்டங்களில் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை பற்றி பேச போகின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தமிழரசு கட்சிக்குள் எந்த விதமான குழப்பத்தை கொண்டு வரும் என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இந்த பொது வேட்பாளரை கொண்டு வந்த குழுக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறதா, அந்த கூட்டுக்கள் இப்பொழுது சிதறி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. பல்வேறு தரப்பும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி இருக்க, அரியநேத்திரன் செல்கின்ற இடங்களில் நடைபெறுகின்ற பிரசாரங்களில் ஒரு சில குறிப்பிட்டவர்கள் மட்டுமே அவரோடு துணை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தனித்து விடப்படுகிறாரா என்ற கேள்வி முக்கியமான ஒன்று. இதை பற்றிய விவரங்களை நாங்கள் சரியான பக்கமாக ஆராயும். காரணம், மக்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருந்து விடக்கூடாது. இந்த விடலை அரசியல் விடயங்களை தாண்டி மனிதாபிமான அடிப்படையில் இன்று அனைவரையும் உருக வைத்த ஒரு செய்தியும், கவலைப்பட வைத்த ஒரு செய்தியும், கோபப்பட வைத்த ஒரு செய்தியும், மன்னார் சிந்துஜா, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம், மருத்துவ கவலையினம் காரணமாக, குருதி பெருக்கின் காரணமாக பரியான ஒரு இடம்தான். அவரது சிறு குழந்தை இப்போது 60 நாட்களான அந்த குழந்தை தனித்து விடப்பட்டுகின்றது. அந்த குழந்தையின் தந்தையாரும் இன்று தவறான முடிவெடுத்து தன் உயிரை மாய்த்திருக்கின்றார். சிந்துஜாவின் கணவர் சுதன் இன்றைய நாளில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. மிக மன வருத்தம் தரக்கூடிய செய்தி. அந்த செய்தியை பற்றி ஒரு சில விடயங்களையும் பார்க்கலாம். அதே வேளையில் இன்றைய நாளிலும் பல்வேறு விபத்து செய்திகள் மற்றும் இதர செய்திகள் என்று வரும்போது உண்மையில் உயிர்களுக்கான பெருமதிகள் இல்லாமல் போயிருக்கிறதா என்று நாங்கள் அங்கலாய்ப்போடு நோக்க வேண்டியிருக்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கான வாக்காளர்கள் இல்லாமல் போய் கொண்டு விடார்கள். குறைந்தபட்சம் அதற்காகவாவது இந்த உயிர் பெறுமதிகளையும் தங்கள் கூட்டங்களில் அவர்கள் வலியுறுத்துவார்களா என்று இப்போது பொதுவான ஒரு விண்ணப்பமாக கேட்க வேண்டியிருக்கிறது. விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இந்த செய்திகளை பற்றி அலசல், அதுபோல கருத்துக்கள் போன்றவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களது எதிர்வினைகளும் இருப்பது மிக முக்கியமானது. எதிர்வினைகள் என்று வரும்போது தனியாக எதிர்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்கள் நல்ல கலந்துரையாடல்களுக்கு எங்களை கொண்டு செல்லும். இன்றைய நாளிலும் இந்த செய்தி தொகுப்புக்கு அனுசரணை வழங்கி இணைந்திருக்கின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. ஃபேமஸ் என்று வந்தாலே தானாக ஃபேமஸ் ஆகிவிடும், அந்த பேரு கேட்டது போல. இது போலத்தான் இலங்கையில் இப்போது இருக்கின்ற மின்சார பாவனைக்கு மிக உகந்தது இந்த ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பம் 100% கோப்பர் வைண்டிங் இங்கே இருப்பதன் காரணமாக அதன் தரம் மிக உயர்வு, நம்பிக்கை வைக்கலாம். மின்சார பாவனையில் 60% சேமிக்கிறது இந்த ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி.
நீங்களும் இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள தொலைபேசி மூலமாக அழைக்க விரும்புவீர்கள். ஹாட்லைன் இலக்கம் இருக்கிறது 0774 766666. அதுபோல நீங்கள் லிபர்டி பிளாசாவுக்கு சென்ற ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி ஷோரூமிலே இந்த குளிரூட்டிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் மறக்காமல் ARVLotion நியூஸ் இந்த சேனலை பார்க்கிறோம், அதன் மூலமாக வந்து சொல்லுங்கள். உங்களுக்கான விசேட சலுகைகள், கட்டண கழிவுகள் போன்றவற்றை வழங்குவார். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்ட் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி. Your comfort our priority. 26ஆம் தேதி திங்கட்கிழமை என்று பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றன. இந்த 3ஆம் தவணைக்கான முதல் கட்ட கல்வி செயற்பாடுகள் இந்த ஆகஸ்ட் 26 திங்கள் முதல் ஆரம்பிக்கின்றன. அரச பாடசாலைகள், அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் இந்த தவணை காலம் ஆரம்பிக்கிறது. மழையுடனான காலநிலை, அதுபோல பல்வேறு நோய்கள் பரவுகின்ற அபாயம் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்றன. விடுமுறை முடிந்து பாடசாலை செல்கின்ற மாணவர்களுக்கு தேவையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்குமாறும், தொற்று நோய்கள் இருக்கின்ற ஆபத்து இருந்தால், அது பற்றி அறிகுறிகள் இருந்தால் அந்த மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சின் சுகாதார பிரிவும் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. பாடசாலைகளிலும் இது பற்றிய தகுந்த அவதானம் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. கடந்த ஜூலை 28ஆம் தேதி மன்னாரில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை பேற்றின் பிறகான குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவ அவதானிப்பு சரியான முறையில் இல்லாதன் காரணமாக மருத்துவ தவறு, வைத்தியசாலையில் இடம்பெற்ற கவன குறைவு காரணமாக பலியானவர் என்று கருதப்படுபவர் பட்டதாரி இளந்தாயான சிந்துஜா. அவரது கணவர் சுதன் மரியராஜ், அதுபோல அவரது தாயார் சின்ன குழந்தையோடு கடுமையாக போராடி கொண்டிருந்தார்கள். இந்த விடயத்தில் தங்களுக்கான நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளும் இவர்களுக்கு உதவ முன்வந்திருந்தார்கள். சட்ட ரீதியான போராட்டம், பொதுமக்கள் போராட்டம் என்று வைத்தியசாலைக்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு 5 பேர் இப்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஒரு வைத்தியர், 2 தாதிமார், 2 குடும்ப நல உத்தியோகர்கள். இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்க, தாயார் தனியாகவும், சிந்துஜாவின் தாயார் தனியாகவும், சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் சுதன் தனியாகவும் போராடி கொண்டிருப்பதாக சொல்லப்படும். அவர்கள் 2 பேரும் வெவ்வேறு விதமாக தங்களுக்கான நீதி நியாயங்களுக்காக போராடி வந்ததாக சொல்லப்படும். இந்த நிலையில் வவுனியா பனிக்கர் குளம் என்ற இடத்திலே வசித்து வந்த அவரது கணவரான சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் சுதன் இன்று அதிகாலை வேளையில் நஞ்சருந்தி தன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருந்தது. இது பற்றி போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அரளி விதை அரைத்து அவர் உண்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இது மிக பெரும் மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விடயம். கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருந்தார் என்றும், மனைவியின் மரணம் அவருக்கான மிகப்பெரிய கவலையை கொடுத்திருந்ததாகவும், இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் தனியாக அவர் வசித்து வந்த நிலையில் தான் இந்த தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இது பற்றிய மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலையும் கவலையும் ஒரு பக்கம் கோபமும் வெளிப்படுத்தப்பட்டுகின்றது. ஒரு தாயின் கவனிப்பாரற்ற மரணம் ஒரு குடும்பத்தையே நிலைகுலைய வைத்திருக்கின்றது. இப்பொழுது அந்த குழந்தை, சின்ன குழந்தை, 60 நாட்கள், அந்த குழந்தைக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. தாயாரோடும் மாமனாரோடும் சேர்ந்து வளரப் போகிறது என்பது மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். இப்படியான இறப்புகள் இதுவே இறுதியாக இருக்கட்டும். காரணம், வைத்தியசாலை என்பது நாங்கள் மீண்டும் பிறக்கின்ற ஒரு கருவறை போல, பல பேருக்கு அது ஒரு தெய்வ ஆலயங்கள் போல. அப்படி இருக்கும்போது இது மருத்துவ தவற்றின் காரணமாக நடந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் உயரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அந்த துறை சார்ந்த, அந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு. இதுதான் நாங்கள் முன்வைக்கின்ற வேண்டுகோள். தேர்தல் கள அரசியல் சூடான செய்திகளை பார்ப்பதற்கிடையில் இன்னும் ஒரு பரிதாபகரமான செய்தி ஒன்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வது பல பேருக்கு பாடமாகவும் இருக்கும், அவதானமாகவும் இருப்பீர்கள். குருநாங்கல் பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். தெதுரு ஓயாவில் தாயோடு நீராடி சென்ற 7 வயது பிள்ளை நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக போலீசாரின் தகவல்கள் இன்று பகல் வெளியாகி இருந்தன. தாயுடன் 2 குழந்தைகள் நீராடி சென்றார்கள். ஒரு குழந்தைக்கு 5 வயது, இன்னொரு குழந்தைக்கு 7 வயது. இப்போது 5 வயதுடைய அந்த பிள்ளையையும் தாயையும் இன்னும் காணவில்லை என்று இந்த மாலை வரையான செய்திகள் தெரிவிக்கின்றன. நீரில் மூழ்கி உயிரிழந்த 7 வயது பிள்ளையின் சடலம் மூக்கலநாய கிராமிய வைத்தியசாலையில் இப்பொழுது வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார். இதுபோல இன்னும் 2 பேரது நீரில் மூழ்கிய மரணங்கள் பற்றிய செய்தியும் மிக கவலைக்குரிய செய்தி. கடத்துறை இத்தோமன பகுதியில் உள்ள நீரோடையில் நீராடச் சென்ற 2 சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் நீரில் மூழ்கி பலியாகி இருந்தார். இந்த 2 பேரும் இந்த பிற்பகல் நீராடச் சென்ற வேளையிலே நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 2 பேரும் தமிழ் பேசுகின்ற 2 சுகாதார பரிசோதகர்கள், 2 பேரும் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது.
மிகுந்த அவதானமாக இருங்கள். தெரியாத இடங்களில் நீராடி செல்வது, அதுபோல இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கின்றது. மழை திடீரென்று மழை, இந்த பிளாஷ் ஃபிளட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற துரித கதியில் வருகின்ற வெள்ள நீர் ஆகியவை அடித்துச் சென்று விடக்கூடும். எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள். இதே போல இன்னும் ஒரு செய்தியும் கிடைத்திருந்தது. அகதிகள் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விழுந்து 13 பேர் உயிரிழந்த செய்தி. இது எத்தியோப்பியாவிலிருந்து அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு. அங்கே இருந்து ஆப்பிரிக்க கண்டத்தை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற யெமன் நோக்கி சென்றவர்களே இவ்வாறு பலியாகி இருக்கின்றார்கள் என்ற துயர செய்தி கிடைத்திருக்கிறது. இன்னும் 14 பேர் மாயமாகி இருப்பதாகவும் அவர்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விபத்துக்கள் மனிதரின் கவலையின குறைவு காரணமாக விடப்படுகிற தவறுகள் காரணமாக இடம்பெறுகின்ற பலிகளை தவிர்த்துக் கொள்வோம். இப்போது அரசியல் விடயம். அரசியல் மேடைகள் தோறும் பேசப்படுகின்ற விடயங்கள், பல்வேறு தாவல்கள், குற்றச்சாட்டுகள், மிக முக்கியமாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற லஞ்ச ஊழல் மோசமான நடத்தைகள் பற்றிய குற்றச்சாட்டுகள் மேடைகள் தோறும் ஜொலிக்கின்றன. தேர்தல் மேடைகளில் தாங்கள் செய்த சாதனைகள், இனி செய்ய போகின்ற விடயங்கள், அதுபோல கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள், மோசடிகள் தான் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றன. பகிரங்க குற்றச்சாட்டுகள் இடம்பெற்று வருகின்றன. அதுபோல முடியும், முடியாது, அவரால் முடியும், அவரால் முடியாது, எம்மால் மட்டுமே முடியும், இப்படியான விடயங்கள் தான் தேர்தல் மேடைகளில் பேசப்பட்டு வருகின்றன. சிறுபான்மை வாக்குகளின் முக்கியத்துவம் நன்றாக அறியப்பட்டவர்களாக இந்த 3 பிரதானமான வேட்பாளர்களும் இருப்பதையும், நாமல் ராஜபக்ச அது வேண்டாம் என்று தனியாக ஒதுக்கி வருவதையும் பார்க்கிறோம். நாமல் ராஜபக்ச தனக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது என்று ஒரு விதமான நம்பிக்கையில் இருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச 2019 எடுத்த முடிவை போல 2015 மஹிந்த ராஜபக்ச சொன்னார், முஸ்லீம்கள் எங்களுக்கு பிரியாணி தான் தருவார்கள், வாக்குகளை தரமாட்டார்கள் என்று சொன்னதை போல இப்போதைய நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3 ஏனைய பிரதான வேட்பாளர்களும் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வடக்கு கிழக்கு மலையக மக்களின் வாக்குகள் எவ்வாறு அவசியம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கிறது. அதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக் கொண்டுகிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சில கருத்து கணிப்புகளின் விடயங்கள் அந்த மாதிரிகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட தேவையில்லை, அதன் மூலமாக எங்களுக்கு உண்மையான விடயங்கள் புரிய போவதில்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறது. அதில் எடுக்கப்படுகிற மாதிரிகள் அப்படியானவை. அதே போல சில கருத்து கணிப்புகள் வேண்டுமென்றே எங்கள் மீது திணிக்கப்படும், ஒரு விளம்பர போல, இல்லாவிட்டால் ஒரு விளம்பர யுக்தி போல, ஒரு திட்டமிட்டப்பட்ட அஜெண்டா போல, அது சரியான முறையில் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அவர்களது மூளையை செலவை செய்வது போல வந்து சேரும். எனவே கருத்து கணிப்பு இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் மாறி வாக்களிக்க போகிறீர்கள் என்பதுதான் அந்த திணிப்பின் மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கும்போது சில சுயாதீன கருத்து கணிப்புகளுக்கு நாங்கள் நிச்சயமாக மரியாதை கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படியான 2 கருத்து கணிப்புகளை பற்றிய விடயங்களை தான் இன்றைய நாளில் கொண்டு வருகிறேன். மேடைக்கு மேடை இடம்பெற்று வருகின்ற குற்றச்சாட்டுகளை பற்றி நான் நேற்று முன்தினம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இதை விட தனியே ரணில் விக்ரமசிங்கே இப்படி தனக்கான ஆட்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். சஜித் பிரேமதாசவின் பக்கம் இருந்தும் பல பேர் ரணில் விக்ரமசிங்க பக்கம் போய் கொடுக்கிறார்கள். நாமல் ராஜபக்சவின் பக்கம் இருந்தும் பல பேர் இங்கே போய் கொடுக்கிறார்கள். சஜித் பிரேமதாசவும் ஒரு சிலரை அவ்வாறு கவர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களால் முடிந்ததை கொடுக்கின்றார்கள். அதாவது வாக்குறுதி, இல்லாவிட்டால் கொடுக்கக்கூடிய சலுகைகள், பிறகு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்று பல்வேறு விதங்கள் இந்த டீல்களுக்குள் அடங்கும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட 2 கருத்து கணிப்புகள், ஒன்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம், அதாவது சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த அரசு சாராத தனி அமைப்பானது ஒவ்வொரு தேர்தலின் போதும் மிக முக்கியமான கருத்து கணிப்புகளை கொண்டு வரும். இந்த கருத்து கணிப்புகள் ஏன் பிரதானமானவை என்று நான் கருதுகிறேன்? இதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு விதமான மயக்க உணர்வை, மாற்று உணர்வை கொண்டு வர முடியாது என்று நான் கருதுவதற்கான காரணம், இந்த அரசாங்கம் சாராத தனியார் நிறுவனம் பல்வேறு விதமான ஆய்வுகளை இதற்கு முதலும் மேற்கொண்டிருக்கிறது. அது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதில் எடுக்கப்படுகின்ற மாதிரிகளும் மிக முக்கியமாக நாட்டின் பல்வேறு இடங்களிலும் எடுக்கப்படுகின்ற மாதிரிகளாகவும், இதில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் இந்த ஆய்வுகள் மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் ஆகியன பயனுடையவையாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, தேர்தல் அரசியல் பற்றிய தெளிவு இங்கே வழங்கப்படுகிறது. அவ்வாறு கேட்கப்பட்ட ஒரு சில விடயங்களையும் அதன் மூலமாக இந்த மக்கள் வாக்களிக்க தயாராகி விட்டார்களா, யாருக்கு வாக்களிக்க போன்றார்கள் என்ற ஒரு தெளிவுபடுத்தலும் இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது. ஒன்று, இலங்கை கடந்த 2 ஆண்டுகளில் பொருளாதார நெருக்கடியை எவ்வளவு தூரம் தீர்க்க முடிந்துள்ளது என்று சொல்லி ஒரு கேள்வி அவர்களிடம். இதிலே தற்போது பொருளாதார நெருக்கடி இல்லை, அது முற்றிலும் தீர்க்கப்பட்டுள்ளது என்று சொல்கின்றவர்கள் சிங்களம், தமிழ், மலையக தமிழ், முஸ்லீம் என்று 4 பிரிவுகளாக கேட்டுகின்றனர். பொருளாதார நெருக்கடி தொடர்கிறது, ஆனால் தற்போது நாடு குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது. இதைத்தான் 4 தரப்பினரும் அதிகமாக குறிப்பிடுகின்றனர். அதுபோல பொருளாதார நெருக்கடி தொடர்வதுடன் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று ஒவ்வொரு தரப்பிலும் இரண்டாவதாக அதிகூடியோர் கருதுகின்றார். பொருளாதார நெருக்கடி மேலும் மோசமடைந்துள்ளது என்று கருதுவோரும் இருக்கின்றார்கள். இதன் 4 தரப்பிலும் இருக்கின்றனர். எனவே இந்த 4 இனத்தவர்களும்
ஒரே விதமான கருத்துக்களை கிட்டத்தட்ட சொல்லி இருப்பதாக தெரிகிறது. இது யாருக்கு சார்பானது என்று சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு அடுத்த கட்டமாக அலசக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இப்போது அறிந்து வைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தீர்மானிப்பதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்களின் கொள்கைகள் மற்றும் செயற்திட்டங்கள் தொடர்பில் நீங்கள் அறிந்துள்ளீர்களா? இந்த கேள்வி கேட்கப்பட்ட வேளையில் அநேகமானோர் சொன்ன பிரதானமான பதில், பிரதான வேட்பாளர்கள் இவருடைய கொள்கைகள் மற்றும் செயற்திட்டங்கள் தொடர்பிலும் நான் அறிந்திருக்கவில்லை என்று நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்திலும் ஒரே விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். நகர்ப்புறத்தில் இன்னும் அதிகமான தெளிவாக அவர்களுக்கு அந்த கொள்கை செயற்திட்டங்கள் பற்றி எதுவுமே இதுவரைக்கும் அறியவில்லை என்று குறிப்பிடுகிறார். உண்மைதான், 4 பிரதானமான வேட்பாளர்களும் இதை பற்றி சரியான முறையில் வெளிப்படுத்தவில்லை. இதுபோல நகர்ப்புறத்தில் இரண்டாவதாக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். கிராமப்புறங்களில் இரண்டாவது அதிகமாக பேசப்பட்ட விடயம், எனது வேட்பாளரின் கொள்கைகள் தொடர்பாக நான் நன்கு அறிந்து வைத்துள்ளேன், அதனால் ஏனையவர்கள் தொடர்பாக அவ்வளவு அறிந்திருக்கவில்லை. அதாவது அவர்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். இன்னும் ஒரு பிரதானமான கேட்கப்பட்ட ஒரு கூறு, இல்லாவிட்டால் மக்கள் வாக்களித்த ஒரு விதம், அனைத்து வேட்பாளர்களினதும் கொள்கைகள் தொடர்பில் நான் நன்கு அறிந்து வைத்துள்ளேன். நகர்ப்புறத்தில் 20.6% கிராமப்புறத்திலே 24.3%. எனவே அவர்களுக்கு தங்கள் வாக்கு யாருக்கு என்பது குறித்து ஒரு தெளிவான முடிவு வந்து இப்போது எடுக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதில் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் முக்கியத்துவம் தொடர்பிலான அபிப்பிராயம் கேட்கப்படுகிறது. இதிலே அவர்களிடம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று, தேர்தல் முடிவுகள் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் செயற்பாட்டில் மிகவும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற விடயம். 25.1% நகர்ப்புற பிரதேசங்களிலும் 40.7% கிராமப்புறத்திலும் இது பற்றி தெளிவான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக, பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதில் தேர்தல் முடிவுகள் சில தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு தொடர்பில் ஒரு முக்கிய காரணியாக அமையாது என்று நகர்ப்புறத்தில் உள்ளவர்கள் 35.1%, கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் 26% தெரிவிக்கிறார்கள். இதிலே தெளிவுபடுத்த வேண்டிய விடயம், நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம், இல்லாவிட்டால் தமிழ் அரசியல்வாதிகளாக, தமிழ் பேசும் அரசியல்வாதிகளாக தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இவ்வாறான தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் போது இன நெருக்கடி, இனப்பிரச்சனை, இனங்களுக்கிடையே தீர்க்கப்படாத பல்லினத்துவ பிரச்சனைகள் போன்ற விடயங்களும் கூட இந்த பொருளாதாரத்தை பின்தங்கிய நிலையில் வைத்திருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அடிப்படை அறிவற்ற, இல்லாவிட்டால் அடிப்படை அரசியல் அறிவற்ற சிங்கள மக்களுக்கு. அதுதான் எங்களது பிரச்சனைக்கான மிக முக்கியமான தீர்வாக அமையும். காரணம் இல்லாவிட்டால் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் கோட்டாபய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச போன்ற இனவாதிகளுக்கு, இல்லாவிட்டால் இனவாதிகளுக்கு ஆதரவு அளிப்போருக்கு தங்கள் வாக்களை வழங்கிக் கொண்டே இருக்க போனார்கள். அதில் நாங்கள் தெளிவு பெற்றிருக்க வேண்டும் அரசியல் ரீதியாக. வாக்களிக்க தயார் மற்றும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றிய முடிவு பற்றி கேட்கப்பட்ட வேளையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கின்றன. இதில் தேர்தலில் வாக்களிப்பது பற்றி ஆண்களில் 86.8%, பெண்களில் 76.6% வாக்களிக்க முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பாக இன்னும் தெளிவான முடிவை அவர்கள் எடுக்கவில்லை என்று இந்த கருத்து கணிப்பு குறிப்பிடுகிறது. ஆனால் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து தெளிவான முடிவெடுக்க முடியாமல் 49.7% ஆண்களும் 35.2% பெண்களும் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் 64.8% இதுவரைக்கும் தாங்கள் வாக்களிக்க யாருக்கு முடிவெடுக்கவில்லை என்பதில் தான் இங்கே தெளிவாக இருக்கின்றார். எனவே இந்த குழப்பம் இறுதி பிரசாரம் வரை நீடிக்கப் போகுது. இப்படி இருக்கும்போது அடுத்த முக்கியமான விடயம், இதுதான் ஒரு கருத்து கணிப்பின் மிக முக்கியமான விடயமாக வாக்காளர்களால் பார்க்கப்படுவது. யார் முன்னிலை பெற்றுகின்றார்கள், யாருக்கு ஆதரவாக மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, இந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், உங்கள் குடும்பத்தின் தற்போதைய தேவைகளை நிவர்த்தி செய்ய யார் மிகவும் பொருத்தமானவர் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? சிங்கள மக்கள் மத்தியில் கேட்கப்பட்ட வேளையில் ஒருவரும் இல்லை என்பதற்கு 33.1%. அதுபோல தமிழ் மக்கள் மத்தியை பொறுத்தவரையில் அதிகமானோர் சஜித் பிரேமதாச பக்கம் இருப்பதாக தெரிகிறது. மலையக தமிழரை பொறுத்தவரையிலும் சஜித் பிரேமதாச இந்த வகையில் முன்னிலை பெற்றுகின்றார். முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலும் சஜித் பிரேமதாச முன்னிலையில் இருக்கின்றார். எனவே தமிழ் பேசும் வாக்காளர்கள், இந்த வாக்களிப்பு எடுக்கப்பட்டது கடந்த 20ஆம் தேதிக்கு முன்னதாக, ஆகஸ்ட் 20க்கு முன்னதாக. எனவே அங்கே அவர்கள் அநேகமான தமிழ் பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழ் மொழி பேசுகின்ற அநேகர் சஜித் பிரேமதாச பக்கம் இருக்கின்றனர். இரண்டாவதாக, இந்த குடும்பத்தின் தற்போதைய தேவைகளை நிவர்த்தி செய்ய மிக பொருத்தமானவர் யார் என்று தெரியாது என்று தமிழரில் 27%, முஸ்லிம்களில் 25% கருதுகிறார். ஆனால் மலையக தமிழரை பொறுத்தவரையில் 28.6% ரணில் விக்ரமசிங்க தான் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். சிங்கள மக்கள் மத்தியை பொறுத்தவரையில் ஒருவரும் இல்லை என்று குறிப்பிடுவோருக்கு அடுத்தபடியாக ரணில் விக்ரமசிங்கவை பல பேர் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அனுரகுமார் திசாநாயக்க, அதுக்கு பிறகுதான் சஜித் பிரேமதாஸ். எனவே இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக சதவீத அடிப்படையில், இன பரம்பலின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் ஒருவரும் இல்லை என்பதை நாட்டில் உள்ள 28.8%, அதற்கு அடுத்ததாக 24.3% ரணில் விக்ரமசிங்கவையும், 19.3% சஜித் பிரேமதாசவையும், அனுரகுமார் திசாநாயக்கவை 15.5% தெரிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இது CPA என்று சொல்லப்படுகின்ற மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் கருத்து கணிப்பீடின் மூலமாக பெறப்படும்.
இது ஒரு விதமான சாம்பிளாக இருக்கு, இது ஒரு விதமான மாதிரியாக இருக்க. numbers.lk என்பது ஒரு மிக பிரதானமான தளம். இந்த தளத்தின் மூலமாக வருகின்ற விடயங்களை ஏன் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 2019ஆம் ஆண்டு இந்த numbers.lk ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை எடுத்தது. கோட்டாபய ராஜபக்ச வெல்வாரா இல்லையா என்ற குழப்பம் பல பேருக்கு இருந்த வேளையில் அந்த கருத்து கணிப்பு மிக தெளிவாக சொன்னது, கோட்டாபய ராஜபக்ச தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று அந்த தேர்தலின் போது. சஜித் பிரேமதாஸ் அவருக்கு நெருக்கமான போட்டி ஒன்றை வழங்குவார் என்று சொல்லி பல பேரும் கருதி இருந்த நேரத்தில் இந்த numbers.lk சமூக வலைத்தளம் மூலமாகவும் இணையம் மூலமாகவும் எடுத்த கருத்து கணிப்பின் மூலமாக பெறப்பட்டது ஒரு சாம்பிள் முடிவு தான், ஒரு மாதிரி தான். இது முழுமையாக தீர்மானிக்கிறது என்று சொல்லி அனைவருக்கு தெரிந்திருந்தாலும் அது தெரிவித்த அந்த முடிவு எங்களுக்கு தந்த ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அச்சுட்டாக அந்த முடிவை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்பதுதான். தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முதல் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி numbers.lk-யினால் வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்பு முடிவின்படி கோட்டாபய ராஜபக்சவுக்கு 53.5% சஜித் பிரேமதாசவுக்கு 38.8%, அனுரகுமார் திசாநாயக்கு 5.3% வாக்களிப்பார்கள் என்று சொல்லி அவர்களது கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருந்தது. இறுதியாக வந்த தேர்தல் முடிவுகள், தீவிரமான முடிவுகள், கோட்டாபய ராஜபக்சவுக்கு 52.25%, சஜித் பிரேமதாசவுக்கு அந்த கருத்து கணிப்பை விட 3% அதிகரித்தது 41.96%. அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அந்த கருத்து கணிப்பிலே 5% வழங்கப்பட்டது, இங்கே 3.16% இருந்தது. இப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னதாக இப்போது வருகின்ற இந்த கருத்து கணிப்புகளில் முதலாவதாக அவர்கள் முதல் கட்டமாக ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருந்தார். முக்கியமான பிரதானமான 3 வேட்பாளர்களை முன்னிறுத்தி, அது தவிர நாமல் ராஜபக்ச அப்பொழுது தேர்தலில் போட்டியிடுவார் என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. எனவே அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரோடு ஏனையவர்கள் அதர்ஸ் இல்லாவிட்டால் அன்டிசைடட், அதாவது இதுவரை நாங்கள் யாரையும் தெரிவு செய்யவில்லை என்ற அடிப்படையில் சில தெரிவுகளை கொடுத்திருந்தார்கள். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு 46%, சஜித் பிரேமதாசவுக்கு 22%, ரணில் விக்ரமசிங்கவுக்கு 18%, இதுவரை யாரையும் நாங்கள் முடிவு செய்யவில்லை என்று 10% வாக்களித்திருந்தார்கள். அப்போது இந்த கருத்து கணிப்புகளை இவர்கள் பதிவு செய்து மொத்த இலங்கையர்களின் எண்ணிக்கை 2048, அதாவது ஒரு சின்ன சாம்பிள் தான், சின்ன மாதிரி. இந்த சின்ன மாதிரியை வைத்துக் கொண்டு இலங்கையில் உள்ள இந்த 17 மில்லியன் பேரின் வாக்காக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விதமான எதிரொலிப்பு இதில் இருக்கிறதாக நாங்கள் கருத்தில் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இருந்தது. இதற்கு பிறகு இப்போது, அதாவது 2வது கட்டமாக வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் இப்போது நிலைமைகள் சற்று மாறி இருப்பதாக தெரிகிறது. ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 23 வரையிலான 2 வார காலப்பகுதியில் 3900 இலங்கையர்களிடம் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டதாக numbers.lk குறிப்பிடுகிறது. மீண்டும் அனுரகுமார் திசாநாயக்க தான் முன்னிலையில். அவருக்கு முதலாவதாக எடுத்துக்கப்பட்ட கருத்து கணிப்பிலும் 50% தாண்ட முடியவில்லை. 50% என்பது அந்த மேஜிக்கல் நம்பர், அதை தாண்டினால் தான் நிச்சயமாக அறுதி பெரும்பான்மையோடு நீங்கள் ஆசனத்தில் அமரலாம். அப்படி இருக்கும்போது அனுரகுமார் திசாநாயக்கு இம்முறை 43%, அவருக்கு சற்று ஆதரவு சரிந்திருக்கிறது. ஆனால் 2ஆம் இடத்திலிருந்து சஜித் பிரேமதாஸ் இப்பொழுது பின்தள்ளப்பட்டு ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றார். அவருக்கு 27% ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். வாக்களித்தவர்களில் 22% சஜித் பிரேமதாசவை தெரிவு செய்கின்றார்கள். மிக குறைவான அளவே நாமல் ராஜபக்சவுக்கு 3%, அதுபோல் அன்டிசைடர் இப்பொழுது குறைந்திருக்கிறது. எனவே அந்த 10% இருந்த இதுவரைக்கும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று குறிப்பிட்டோர் இப்பொழுது 2% சுருங்கி இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு 2% தான். எனவே இதுதான் இப்போது numbers.lk எடுத்திருக்கின்ற ஒரு கருத்து கணிப்பு. எனவே அனுரகுமார் திசாநாயக்கவை தெரிவு செய்ய அவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கின்றார். அனுரகுமாரவும் ரணில் விக்ரமசிங்கவும் சேர்ந்து இப்பொழுது 70% இங்கே எடுத்திருக்கின்றார்கள். இதிலே பல்வேறு பட்டோரும் அனுரகுமார் திசாநாயக்கவை தெரிவு செய்ய ஒரு புதிய வேட்பாளர், இதுவரைக்கும் அவருக்கான அதிகாரத்தை நாங்கள் வழங்கி பார்க்கவில்லை என்றெல்லாம் பல்வேறு காரணங்களை சொல்கிறார். ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட அவர் பொருளாதார ரீதியில் கொண்டு வந்த மாற்றங்களை பற்றி பல பேர் காரணமாக சொல்கிறார். சஜித் பிரேமதாசவை கொண்டு வர அவர் இப்போது சொல்கின்ற வரி செலுத்துகின்ற நடைமுறையில் மாற்றத்தை கொண்டு வருவேன், ரணில் விக்ரமசிங்க மறுபடி வந்தால் வரிகளை உயர்த்துவார், அதுபோல் அவர்கள் வரிகளை உயர்த்தி விட்டார் என்று சொல்லி அரசாங்கத்துறையினர் அவர் எதிர்க்கின்ற கோபம் ஒரு முக்கியமான காரணம். எனவே இதுதான் இந்த வாக்களிப்பிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணங்கள் என்று இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. இதேவேளை 2வது வாக்கு என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த 50% யாரும் எட்டி பிடிக்காவிட்டார். அதை பற்றி இப்பொழுது தனியான ஒரு எடுத்து என்பதை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. வாக்களிப்போருக்கு ஊடகங்களும் மேடைகளிலே பேசுகின்ற அரசியல்வாதிகளும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த 3900 பேரில் 2வது வாக்கை தாங்கள் அளிக்க விரும்பவில்லை என்று 27.3% குறிப்பிடுகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் 2வது வாக்கை வழங்குவோம், சஜித்துக்கோ அனுரவுக்கோ நாமல் ராஜபக்சவுக்கோ வாக்கை நாங்கள் 1வது வாக்கை வழங்கினாலும் 2வது வாக்கை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் வழங்குவோம் என்று 31.25% சொல்கின்றனர். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தான் தங்களுடைய 2வது வாக்கை வழங்குவோம் என்று சொல்லி குறிப்பிடுவோர் அடுத்து ரணிலுக்கு அடுத்த இடத்திலே இங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் கணிசமான அளவு இருக்கின்றார்கள். அவர்கள் 25.78% குறிப்பிடுகின்றார்கள். எனவே ரணில் அங்கே முதலாவதாக இருக்கின்றார்.
யாருக்கும் வழங்கவில்லை என்று சொல்லி 27.34 வீதமானோர். மூன்றாவது அனுரகுமார் திசாநாயக்க முடிவு செய்யப்படவில்லை என்று 13.28 வீதமானோர். சஜித் பிரேமதாசவுக்கு இரண்டாவது வாக்கு தெரிவாக யாருமே குறிப்பிடவில்லை என்பதோடு நாமல் ராஜபக்சவுக்கு 1% விட சற்று குறைவானோர் அவ்வாறு வாக்களிக்க முடிவெடுத்திருக்கின்றனர். எனவே இந்த பேட்டர்ன் இல்லாவிட்டால் இந்த வழிவகை இன்னும் ஒரு சில முடிவுகளை எங்களுக்கு சொல்வதாக இருக்கிறது. பொதுவாக இப்பொழுது நாங்கள் பேசுவோர் பழகுவோர் ஆகியோரோடு பார்க்கும்போது ஒரு படித்த நடுத்தர வர்க்கம் அனுரகுமார் திசாநாயக்கவை தெரிவு செய்ய தங்களுடைய விருப்பத்தை கொண்டு வருகின்றார்கள். ஊழலற்ற ஆட்சி தான் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம். அதுபோல ஒரு இளைஞர் வந்தால் நாமல் ராஜபக்சவும் இளைஞர், ஆனால் அவரது பின்னணி இவர்களை யோசிக்க வைக்கிறது. அனுரகுமார் திசாநாயக்க மாற்றத்துக்குரியவராக நாங்கள் இங்கே கொண்டு வரலாம், ஒரிஜினல் மாற்றமாக அதுதான் இருக்கும். அவர் வேண்டாம் இவர் என்று சொல்லி ரணில் வேண்டாம் சஜித் என்பதை விட இந்த இரண்டு பேருமே வேண்டாம் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு போகலாம் என்பதுதான் பல பேர் சொல்கின்ற விடயம். சஜித் பிரேமதாச பின்தங்கி இருக்கிறார் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, அவர் மீதான நம்பிக்கை இனம். அதுபோல் அவரோடு சேர்ந்திருப்போர் அத்தனை பேரும் சந்தர்ப்பவாதிகள், எந்த நேரத்திலும் மாறுபடக்கூடும். இது நான் விமர்சனமாக சொல்லவில்லை, மக்கள் சொல்கின்ற கருத்துக்களை கொண்டு வருகிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மலேக வாக்குகள், கொழும்பிலே உள்ள தமிழ் பேசுவோரின் வாக்குகள், வடக்கு கிழக்கில் உள்ளோரின் வாக்குகளை இந்த தமிழ் பேசுவோர் அவரோடு சேர்ந்திருக்கின்ற தமிழ் பேசுவோர் தங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் என்பது சஜித் பிரேமதாசோடு சேர்ந்திருப்போரின் நம்பிக்கை. குறிப்பாக மனோ கணேசன், ரவுஃப் ஹக்கீம், ரிஷாத் பதுயுதீன் ஆகியோரை அவர்கள் அதிகமாக நம்பியிருக்கின்றனர். தங்களது சிங்கள வாக்குகளை விட இந்த தமிழ் பேசும் வாக்குகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன அந்த விடயங்களை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், தேசிய அடிப்படையில் என்று வரும்போது சிங்கள வாக்குகள் மிக பெரிதானவை. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கவே இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் சிங்கள வாக்களை மட்டுமே அவர் சேகரித்துக் கொண்டு வெற்றி கட்டினார். நாமல் ராஜபக்சவின் முயற்சி அப்படியானதாகத்தான் இங்கே இருக்க போகிறது. எனவே இது மிக தீர்க்கமான ஒரு தேர்தலாக இருக்கும். இறுதிக்கட்ட பிரசாரங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கடைசி நேரத்தில் கட்சி வாருவோர் தங்களது ஆதரவு நிலைகளை மாற்றிக் கொள்வோர் ஆகியோர் மிக பிரதானமாக இருப்பார்கள். எனவே இப்போது இருக்கின்ற இந்த நிலையில் அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய வாக்களை அதிகரித்துக் கொள்வதில் இனி அதிகூடிய கவனத்தை எங்கெங்கு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அவரது கூட்டங்கள் இங்கே நிரூபிக்க போகிறது. மக்களுக்கு பொருளாதார நிலவரங்கள் குறித்து சரியான தகவல்களை போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் வழங்க வேண்டும் என்று பகிரங்க வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. அதுபோல அவர் மக்களுக்கு தொடர்ந்து தெளிவுபடுத்துகின்ற விடயம், இங்கே யார் ஜனாதிபதியாக வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை யாராலும் மாற்ற முடியாது. எனவே மக்கள் மத்தியில் பொய்யுரைப்போர் குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்கிறார். மக்களுக்கு பொய்யுரைப்பதை விட்டுவிட்டு சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான சரியான விளக்கங்களை மக்களுக்கு வழங்குவதாக இருந்தால் சர்வதேச நாணய நிதியத்தோடு தன்னோடு இணைய வழிமுறையில் பகிரங்க கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு தன்னுடைய நேரடி போட்டியாளர்களான சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோரை அழைத்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இது ஒரு சவாலான விடயமாக அவர் கொடுத்திருக்கின்றார். இதன் மூலம் அவர்கள் மேடைகளிலேயே சொல்கின்ற விடயங்களின் உண்மைத்தன்மையை முழு நாட்டு மக்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். நாடு வீழ்ச்சி அடைந்திருந்த போது யாருமே முன்வராது இருந்தார்கள், எல்லோருமே பதுங்கி ஒளிந்திருந்தார்கள். தான் முன்வந்து பதவி ஏற்றுக்கொண்டேன். இப்போது சவால் விட்டுக்கொண்டு மேடைக்கு மேடை ஒவ்வொரு பொய் புகார்களை இவர்கள் சொல்லி வருகின்றார்கள். நாணய நிதியம் பற்றிய பொய்களையும் புகார்களையும் இவர்கள் சொல்லி வரும்போது மக்களுக்கு அது மயக்கத்தை உண்டாக்கும். எனவே அது பற்றிய தெளிவாக்கலை தான் வழங்க வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் தான் அவர்களை பகிரங்க ஒரு கலந்துரையாடலுக்கு வருமாறும் இதன் மூலமாக உண்மையான விடயங்களை கொண்டு செல்லலாம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போலத்தான் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை யாராலும் மாற்ற முடியாது. அவ்வாறு மாற்றினால் அது நிச்சயமாக நாட்டை மீண்டும் அதல பாதாளத்துக்குள் தள்ள, முன்பிருந்ததை விட மோசமான நிலையில் தள்ளும். கடன் மறுசீரமைப்பை யாராலும் திருத்த முடியாது. எனவே யார் வந்தாலும் இப்போது இருக்கின்ற நடைமுறைதான் செல்லுபடியாகும் என்று ஒரு மறைமுகமான எச்சரிக்கையும் ஒரு விதமான பயத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வழங்கியிருக்கின்றார். இப்படி இருக்கும்போது பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுகிற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளர் நிலை என்ன? இது ஒரு பெரும் குழப்பமான ஒரு விடயமாக இப்போது இருப்பதாக தெரிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வந்தவர்கள் இப்போது ஒற்றுமை இல்லாதது போல தெரிகிறது என்று சிவாஜிலிங்கம் நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஒரு ஊடக சந்திப்பை பற்றிய ஒரு காணொலி ஒன்றை கொண்டு வந்தார். அந்த காணொலியில் அவர் சொல்கின்றார், சுய நிர்ணயம் என்ற விடயத்தை பற்றி பேசாமல் பொது வேட்பாளர் எதற்கு? எனவே பொது வேட்பாளர் விஞ்ஞாபனத்தை தயாரிக்கின்ற பொறுப்பில் தாங்களும் இருக்கிறோம் தமிழ் தேசிய கட்சி. டெலோ 2-3 துண்டுகளாக இங்கே இருப்பதை நாங்கள் பார்த்தோம். நேற்றும் ஒரு பகுதி பிரிந்து ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதை பற்றி சொல்கிறது. அந்த டெலோ என்ற பிரதான தாய் கழகத்திலிருந்து தான் இப்போது டெலோ செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலும் தமிழ் தேசிய கட்சியாக டெலோவின் முக்கியஸ்தர்களாக முன்பு இருந்த ஸ்ரீகாந்தாவும் சிவாஜிலிங்கமும் இப்பொழுது தமிழ் தேசிய கட்சியாகவும் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் தாங்கள் அதிலே செல்வாக்கு செலுத்த விரும்புவதாக சொல்கிறார். டெலோ மறுபக்கம் இந்த தேர்தலில் இப்பொழுது பொது வேட்பாளர் நிறுத்திய பிறகு தென்னிலங்கை கட்சிகள் பல தங்களை தொடர்ந்து பேச்சுக்களுக்கு அடைத்துக் கொண்டிருக்கின்றன. தாங்கள் அவ்வாறு பேசுவோம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. போதாக்குறைக்கு சிவசக்தி ஆனந்தன் ஒரு பக்கம் சொல்கின்றார், இம்முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு 50% வாக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இதில் எந்த விடயம் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், யார் இதை எங்கே எந்த பக்கம் இருந்து நகர்த்துகிறார்கள் என்ற விடயம் எல்லாம் பெரும் குழப்பமான விடயமாக இருக்கிறது.
இன்னொரு பக்கம் இபிஆர்எல்எஃப் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்ததாகவும் அதை தமிழ் பொது வேட்பாளர் தரப்பு நிராகரித்ததாகவும் ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாவன அரியநேத்திரனின் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக இபிஆர்எல்எஃப் சில யோசனைகளை சமர்ப்பித்திருந்ததாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குழுவினர் இதை பொது வேட்பாளர் ஏற்பாட்டு குழுவினர் நிராகரித்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 13வது திருத்த விவகாரமும் உள்ளடக்கப்பட வேண்டும் என இபிஆர்எல்எஃப் தரப்பு சில விடயங்களை முன்வைக்கப்பட்ட போது சிவில் சமூகம் என்ற அமைப்பு, இந்த பொது வேட்பாளர் குழுவிலே இருக்கின்ற அந்த அமைப்பு இதை நிராகரித்திருப்பதாக இங்கே தெரிகிறது. துண்டு பிரசுரம் கூட வெவ்வேறு தரப்பு இவ்வாறு துண்டு பிரசுரங்களை அடிப்பதில் முன்னிலை பெற்றிருப்பதாகவும் அதிலே பல்வேறு விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. டெலோ அமைப்பின் தலையீடு அதிகமாக இருப்பதன் காரணமாக அதை நீக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் பிரசார நடவடிக்கைகளில் டெலோ அமைப்பினர் அதிக அளவில் பங்கு பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதேவேளை டெலோவின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் இன்றைய நாளில் ஊடகங்களை சந்தித்த வேளையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், அதுபோல ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான இறுதிக்கட்ட தீர்மானங்களை எடுக்கின்ற முழு பொறுப்பையும் தமிழீழ விடுதலை இயக்கம், அதாவது டெலோவின் தலைமை குழுவுக்கு அதிகாரம் வழங்கி இருப்பதாக அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வவுனியாவில் டெலோவின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் பொது வேட்பாளரை நிறுத்திய தரப்புகளோடு அவசரமாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பும் தங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று டெலோ கூறியிருப்பதாக தெரிகிறது. அநேகமாக திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெறும். அதன் பிறகு இன்னும் பல விடயங்கள் வெளியே வரலாம் என்று சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் இருக்கின்ற பிளவுகள் நீக்கப்படுமா, இல்லாவிட்டால் பிளவுகள் இன்னும் பெரிதாகுமா என்பது அதை பற்றி ஒரு விடயமாக தான் இருக்கு. இதுவேளை இன்றைய நாளிலும் தமிழ் பொது வேட்பாளர், இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரசார கூட்டம் யாழ்ப்பாண தீவக பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பிரசார கூட்டங்களில் இன்றைய நாளில் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம், அரியநேத்திரன் உள்ளிட்ட சிலர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருந்தார்கள். ஒப்பீட்டளவில் இவர்களது பலம் மிக குறைவாக இருப்பதாக மக்கள், இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மக்களே விசனப்படுகிறார்கள். நியமிக்க எடுத்த அந்த முயற்சியின் போது சேர்ந்த குழு மிக பெரியதாக இருந்தது. இப்போது படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. இது ஒரு விதமான நம்பிக்கை இனத்தை தங்களுக்கு ஏற்படுத்துவதாக அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர். இந்த இடத்திலே தான் தமிழ் பொது வேட்பாளர் தரப்பிலிருந்து பேராசிரியர் KT கணேசலிங்கம் ஒதுங்கி இருப்பதாக தெரிகிறது. பல்கலைக்கழக பேராசிரியர் அவர் அரச உத்தியோகம் அது சம்பந்தமாக இருக்கின்ற விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த தேர்தல் பிரசாரங்களில் அவர் ஈடுபடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பகிரங்கமாக அவர் செயற்படாமல் ஒதுங்கலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. இப்படியே படிப்படியான இந்த ஒதுங்கல்கள் நிச்சயமாக அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளரின் பிரசாரங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் பல பேர் சொல்கின்ற முக்கியமான விடயம். இப்படி இருக்கும்போது இந்த பொது கட்டமைப்பில் 5 கட்சிகளின் கூட்டணிகள், பொதுவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கின்ற 5 கட்சிகளும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலும் இருக்கின்றன. எனவே தேர்தல் வரை இந்த பிரச்சாரங்களை சரியான முறையில் முன்னிலைப்படுத்தவும் ஒற்றுமை குறையாமல் இருக்கவும் தங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஒன்று வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பொது கட்டமைப்பிலே இவ்வாறு நீடிக்கின்ற இந்த குழுக்கள் தங்களது பிரசாரங்களை பொறுத்தவரையில் தனித்தனியாக நடத்தாமல் ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டும். அதுதான் தங்களது வலிமையை எடுத்து காட்டுவதாக இருக்கும். இல்லாவிட்டால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தியதை அர்த்தமில்லாமல் போகும் என்று தங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வெளியாள் ஒருவரின் ஆலோசனையை மத்தியஸ்தத்தை நாடியிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. ஆனால் டெலோ இயக்கம் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி பிரசாரங்களை ஆரம்பித்த பிறகு தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிக்கின்ற முயற்சிகளில் இப்பொழுது அனைவரும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க தாங்கள் மட்டும் தெற்கில் உள்ள கட்சிகளை தொடர்ந்து சந்திக்கிறோம் என்று எடுத்திருக்கின்ற இந்த முடிவு ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதன் காரணமாக டெலோ குழுவை அதிலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருப்பதை பற்றி இங்கே குறிப்பிட்டு வைக்கிறேன். ஆனால் இவர்கள் ஒன்றுபட்டு தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளரை கொண்டு வர அதற்கு தமிழரசு கட்சியின் எதிர்ப்பின் மத்தியில் உள்ளே இருந்து ஆதரவு தெரிவித்த 2 பேர், ஒருவர் சிவஞானம் ஸ்ரீதரன், அவர்தான் முதலில் அரியநேத்திரனை வரவேற்று மாலையிட்டு சங்கு சின்னத்தை தெரிவு செய்ததை அவர்தான் என்று சொல்லி தமிழ் பொது வேட்பாளராலே சொல்லப்பட்டு வருவார். அவரும் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனும் லண்டன் புறப்பட்டு செல்கின்றார்கள். வருகின்ற 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் நடைபெறப் போகின்ற கருத்தரங்கு ஒன்றில் பிரதான கருத்துரை வழங்கப் போகிறார்கள். இந்த 2 பேரும் தமிழ் பொது வேட்பாளர் மூலம் தமிழர்களின் சட்டபூர்வமான அபிலாஷைகளை சர்வதேசத்துக்கு முன் கொண்டு செல்வோம் என்று இப்போது போட்டியிடுகின்ற கட்சியின் அனுமதி இல்லாமல் மத்திய குழுவிலிருந்து போட்டியிடுகின்ற அரியநேத்திரனிடம் விளக்கம் கோரப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேர் மீதும் கட்சி எடுக்க போன்ற நடவடிக்கை என்ன என்பது குறித்து கட்சியிலே முணுமுணுப்புகள் ஆரம்பித்திருப்பது முக்கியமானது. அதுவெளியிலே டெலோ இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறது. குறிப்பாக டெலோவின் மத்திய குழு கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் கோவிந்தன் கருணாகரனும் பேசிய விடயங்களை பொறுத்தவரையில் டெலோ பொது வேட்பாளர் நிறுத்தியிருப்பது அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை எடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் அந்த பொது வேட்பாளரை பற்றிய தெளிவாகத்தை வழங்கும். ஆனால் இப்போது கட்சிகளோடு பேசி வருகின்ற விடயங்களில் 2ஆம் வாக்கு பற்றி அந்த கட்சிகள் தங்களுக்கு தருகின்ற வாக்குறுதிகள், மக்களது பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு போன்றவற்றை பற்றி தாங்கள் தீர்மானிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். எனவே இங்கேயும் ஒரு விதமான டீல் தான். அந்த 2வது வாக்கு யாருக்கு வழங்குவது என்பது குறித்து அதை பற்றி மேடைகளை பிரஸ்தாபிப்பார்களா என்ற விடயமும்
தமிழ் பொது வேட்பாளராக நிற்கின்ற அரியநேத்திரம் மூலமாக அந்த விடயம் ஒலிவாங்கிகள் மூலமாக மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலமாக சொல்லப்படுமா என்ற கேள்வியில் தான் அரசியல் அவதானிகளின் ஆர்வத்தை தூண்டியிருப்பதாக தெரிகிறது. இந்த இடத்திலே தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மேடைகளிலும் பேசப்படுகிற விடயங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோமே. அருண்குமார் திசாநாயக்க, ரவுஃப் ஹக்கீம் ஆகியோருக்கு இடையிலான மோதலை பார்த்தோம். முஸ்லிம் கட்சிகளில் ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மேடைகளில் சொல்லப்படுவதைப் போல கோதுகள் மட்டும்தான் அங்கே இருக்கின்றன, கருக்கள் இங்கே வந்துவிட்டன என்று சொல்வதைப் போல ரிஷாத் பதியுதீன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலே சமூகத்தின் வாக்குகளால் பதவிக்கு வந்துவிட்டு கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு விலை போன முஸ்லிம் எம்பிக்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் ரிஷாத் பதியுதீனும் ரவுஃப் ஹக்கீமும் கூட அவர்களும் விலை போன தலைவர்கள் தான் என்று சொல்லி குறிப்பிட்டு விமர்சனங்கள் வருவதையும், சமூகத்தை வைத்துக் கொண்டு கட்சிகளை விலை பேச வேண்டாம், அரசியல் விடயங்களை குறிப்பிட வேண்டாம் என்று குறிப்பிட்டு வருவதையும் பார்க்கிறோம். சந்தர்ப்பவாத அரசியலுக்கு விலை போனவர்களை கட்சி ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை என்று சொல்லி ரிஷாத் பதியுதீன் குறிப்பிடுகிறார். அண்மையில் ரவுஃப் ஹக்கீம் கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். திகன கண்டிகளில் இடம்பெற்ற பல்வேறு விடயங்களின் போது கட்சியாகவும் தலைவராகவும் தான் முன்னின்றேன், ஆனால் மற்றவர்கள் யாரும் முன்னெடுக்கவில்லை என்று இப்போது பல்வேறு விமர்சனங்கள் இது பற்றி எழுந்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே மேடைகளிலே பேசுகின்ற பேச்சுக்களை அவதானித்திருக்க வேண்டியது முக்கியமானது. அதே போல அந்த விடயங்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டியது, மக்கள் வரிக்கு வரி ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையில்லை, சொல்லப்படுகின்ற உண்மையான உட்பொருட்களை எடுத்துக்கொண்டால் போதும். இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான விடயம், எங்களுக்கு என்னதான் வறுமையான சூழ்நிலை, பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் சில விடயங்களில் எங்களை யாரும் அடித்துக் கொள்ள முடியாது. அந்த வகையில் ஆலயத்தை நிகழ்வுகளை மிக கோலாகலமாக நடத்துவது, மிக மிக ஆடம்பரமாக எங்கள் வீட்டு திருவிழாக்களை நடத்துவது, திருமண விழாக்களை நடத்துவது, வீட்டில் நடக்கின்ற பல்வேறு விழாக்களை நடத்துவது என்று தமிழர்கள் இதிலே யாரும் அடித்துக் கொள்ள முடியாது. மாம்பழம் ஒன்று 7 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போன கதை உங்களுக்கு தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஆலய திருவிழா ஒன்றின் போது இடம்பெற்ற ஏலத்திலே இந்த மாம்பழம் ஒன்று 7 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிருப்பது பற்றிய செய்தி ஒன்றை கண்டேன். பிரான்சிலிருந்து விடுமுறைக்காக வந்திருக்கின்ற வடமராட்சியைச் சேர்ந்த குடும்பத்தினர் இந்த மாம்பழத்தை இவ்வாறு 7 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருப்பதாக தெரிகிறது. வடமராட்சி கிழக்கு முருகன் கோவிலில் இடம்பெற்ற திருவிழாவின் போது மாம்பழம், முருகனின் கடவுளுக்கு படைத்த மாம்பழம் ஏலத்துக்கு விடப்பட்டுகிறது. இறுதியாக அங்கே படைக்கப்படுகின்ற மாம்பழம் ஏலத்துக்கு விடப்பட்ட போதுதான் இந்த பக்தர்களுக்கு இடையில் கடும் போட்டி நிலவியதாக சொல்லப்படுகிறது. இந்த மாம்பழத்தை பொறுத்தவரையில் வாங்கி சாப்பிடுவதற்காக அல்ல, அதை பக்தி பூர்வமாக வாங்கி வெள்ளை துணியிலே மிகவும் பத்திரமாக போர்த்தி வீட்டில் உயரமான இடத்திலே தொங்கவிட்டால் சகல சௌபாக்கியங்களுக்கு கிட்டும் என்று ஒரு விதமான ஐதீகம் இருக்கிறது. கடந்த வருடம் இடம்பெற்ற இதே போன்ற ஒரு திருவிழாவில் இதே ஆலயத்தில் இன்னும் ஒரு மாம்பழம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக சொல்லப்படுகிறது. மாம்பழம் ஒன்றுக்கு 7 லட்சம் ரூபாய் என்றால் மீதி இடைவெளிகள் நிரப்பி பாருங்கள். இதை வெளியே நல்லூர் கந்தன் ஆலய கோலாகலமான உற்சவ காலம் இப்போது இடம்பெற்று வருகின்றது. உலகெங்கும் இருந்தும் ஏராளமான மக்கள் அங்கே வந்து திரண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கே பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இப்போது யாழ்ப்பாண செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுபோல உங்களது விமர்சனங்களும் கேள்விகளும் மிக பிரதானமானவை. இது மட்டுமில்லாமல் இந்த செய்திகள் பலருக்கும் போய் சேர்வது பயனுடையது என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திப்போம்.